ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதர் சுவாமி திருக்கோவில் தேர் திருவிழா தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. இந்த திருவிழா வந்து ஈரோடு மாவட்டத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிராண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 7 days நடக்குது. குதிரை சந்தை, மாட்டு சந்தை, அதாவது தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட்டு குதிரை சந்தை பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவிலில் தான் வந்து குதிரை சந்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, வாங்க அப்படியே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொருட்காட்சி எக்ஸிபிஷன் அதுலெலாம் வந்து நம்ம பார்ப்போம்ல, ராட்டந்தூரி, அந்த கொலம்பஸ் அதுலெலாம் வந்து நம்ம 1, 2 பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரே இடத்துல ஒரு 10 பொருட்காட்சி நம்ம சேர்ந்தால் எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராட்டந்தூரிகள், அந்த பெரிய பெரிய கொலம்பஸ், அந்த எக்கச்சக்கமான ரைட்ஸு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேரோட்டு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி புதன்கிழமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் வந்து உற்சவர் சிலை வந்து மகாமண்டபத்தில் வந்து உற்சவர் சிலை இருக்கும். அதை நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருவிழாலேயே பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான விஷயத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா குதிரை சந்தை, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குதிரை சந்தை அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. இந்த 7 தினங்கள், அதாவது இந்த ஒரு வாரத்தில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருந்துமே குதிரைகள் டிஃப்ரெண்ட்டாக குதிரைகள் பாருங்கள். இந்த வெள்ளை குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பர் குதிரைகளை வந்து எக்ஸிபிஷன், அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் பார்வைக்காகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லிங், ஒரு குதிரையும் 50,000, 40,000, 1,00,000 அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேட்டுக்கு செல் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷனுக்காகவும் வந்து எக்கச்சக்க குதிரைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே லைனாக வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குதிரை சந்தை மாதிரியே மாட்டு சந்தை இன்றைக்கி வந்து ஃபேமஸ்ஸு. அதுவும் அந்தியூர்னாலே மோஸ்ட்லி மாட்டு சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் குருநாசாமிங்கும் போது இன்னுமே வந்து இந்த திருவிழாவில் ரொம்ப ஃபேமஸானது. காங்கேயம் காலையிலேருந்து எல்லா காளை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா காளையுமே கொண்டு வந்து இந்த மாதிரி இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லைட்டாக மழையெல்லாம் வந்து பெஞ்சனால வந்து கொஞ்சம் வந்து சேறு சகதியாக இருக்குது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா திருவிழா வந்து எப்பயும் போல் வந்து செம்ம கிராண்டாகவும் செம்ம கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லாவே நடந்துகிட்ருக்கு. ஏகப்பட்ட குதிரைகள், மாடுகள் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடு போட்டு மியூசிக்கை போட்டு காமிச்சிட்றேன், நீங்கள் எல்லாமே பார்த்து ரசிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பொருட்காட்சி அதுவும் இருக்குது, நான் எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம இப்போ இந்த தூரி, அதாவது இந்த எக்ஸிபிஷன் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எதை பார்க்குறது, எதை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, அவ்வளோ வந்து இருக்குது. இங்கேருந்து ஒரு ஓவரால் வியூ பாருங்களேன். ராட்டந்தூரி மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, இங்கே ஒன்று, அந்த சைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ராட்டந்தூரிகள், அதாவது ஜெயிண்ட் வீல் அது மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் மரணக்கிணறு அது ஒரு 4-5, கொலம்பஸ்ஸு பிக்கஸ்ட் சைஸ்லேயே ஒரு 4-5, எக்கச்சக்கமாக. நீங்கள் எல்லாமே வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டுமே தான் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் காலையில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதாவது சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது, அவ்வளோ இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்குது, நீங்கள் விளையாண்டே இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸிபிஷனில் இந்த ஷாப்ஸ், அதாவது இந்த பானிபூரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த டேட்டூஸு,
ஃபேன்சி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இந்த டெல்லி அப்பளம், இந்த மாதிரி வந்து கடைகள் நம்ம எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமான கடைகளுங்க. அவ்வளோ கடைகள் இருக்குது. எல்லா அனைத்து கடைகளுமே இருக்குது. ஓகே, இதையும் வந்து நான் உங்களுக்கு ஸ்பீடாக போட்டு விட்றேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸுக்கான அழகழகான ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிக்கஸ்ட் கொலம்பஸ் தான் பார்த்திங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா வந்து அந்த பயங்கரமாக அந்த மேலே போயிட்டு கீழே வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ரைடு இருக்குது. இருங்க, உங்களுக்கு நான் க்ளோஸில் போய் காமிக்கிறேன். அந்த ரைடு தான் இருக்குதுலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக புதுசாக தெரியுது. நம்ம நிறைய எக்ஸிபிஷனில் பார்த்துருக்கோம். அந்த ரைடு வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு க்ளோஸில் போய் காமிக்கிறேன். அப்படியே தலைகளாக சுற்றுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரைடு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரைடு பார்க்க இப்போ நார்மலாக நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்களா, இது அப்படியே பொறுமையாக வந்து இது அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தலையில் ஒரு ஃப்ளிப் அடித்து வர்றதை பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்களா, செம்ம ஜெய்ஜெண்டிக்காக செம்ம பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஜெயிண்ட் வீலுமே பார்த்திங்கன்னா நல்லா பிக்கஸ்ட் சைஸில் பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைட்ஸ், இது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணி அதில் ஹார்ஸ் ரைட்ஸும் ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க.
ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணி விளையாடுற எல்லா ரைட்ஸுமே வந்து இங்கே இருந்துச்சு. எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இன்னுமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபுல்லாமே வந்து ரைட்ஸ், சேம் ரைட்ஸ், இதே ரைட்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸான ரைட்ஸ் எல்லாமே அந்த சைடு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற இந்த மாதிரி வாத்தில் அப்படியே ரவுண்டாக சுற்றுற தூரி, அதுக்கப்புறம் கார் தூரி, அந்த பெரிய பலூன், அந்த பலூனில் அந்த டான்ஸிங் கார்ஸு, இந்த மாதிரி நம்ம ஒரு பொருட்காட்சி எக்ஸிபிஷனில் போகிற எல்லா கேம்ஸு, அதை விட டிஃப்ரெண்ட்டான எக்கச்சக்க கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 85% ஒரு 80% நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.